ஐயா 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 சொல்லுங்க ஐயா ஐயா வண்டியில் பெட்ரோல் இல்லைங்க ஐயா. பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு. பர்ஸு வேறு வீட்டிலேயே விட்டு வந்துட்டேன். சரிங்க ஐயா எனக்கு அதான் பெட்ரோலுக்கு மட்டும் ஒரு 50 ரூபா கிடைக்குமாங்க ஐயா? ஒரு 40 ரூபா எங்கள் கையில் இருக்குதுங்க. ஐயா 40 ரூபா தான் இருக்கா? அவ்வளோதான் இருக்குது, அதை வேணால் கொடுக்குறேங்க. ஐயா நான் உங்கள்கிட்ட வாங்கினா நான் வேறு வெளியூர்லேருந்து வரேங்க ஐயா. நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு நான் பார்த்தீங்கனாலும் எனக்கு கொடுங்க. எப்போ பார்த்தாலும் கொடுக்கட்டுங்களா ஐயா? அப்படிங்களா ஐயா? 40 ரூபா இருக்குங்களா ஐயா? 40 ரூபா தான் இருக்குதுங்க. சரி கொடுங்க ஐயா. கொண்டு போட்டால் தான் சரிங்க ஐயா. எனக்கு பணம். அப்படிங்களா ஐயா? சரி என்ன பிளாஸ்டிக்குங்களா? பிளாஸ்டிக்குங்க. பிளாஸ்டிக் பொறுக்கி போடுறீங்களா? வாட்டருக்கான பிளாஸ்டிக்கு. சரிங்க ஐயா. எல்லாம் அப்படி இருக்கிறத வழியெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அந்த காசை நீங்கள் வைங்க நீங்கள் காசை வைங்க ஐயா. நான் சும்மா சொன்னேங்க ஐயா. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காசுக்கு இருக்கா இல்லையா என்ன தெரியாது. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மனசு வருது பார்த்தீங்களா ஐயா. அந்த 40 ரூபா தான் இருக்குன்னு கொடுக்குன்னு சொல்லி சொன்னீங்க பார்த்தியா. ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப எப்படின்னா கஷ்டப்படுறீங்க இப்படி பிளாஸ்டிக்லாம் பொறுக்கி போட்டு. நான் 10 ரூபா சுயமாக சம்பாதிச்சு திங்கணுங்கிற ஒரு குறிக்கோளுங்க. ஓ அப்படிங்களா? வீட்டில் இறந்துட்டாங்க. ஓ அம்மா இறந்துட்டாங்களா? ஆமாம். சரிங்க ஐயா. பையன் பைக் மெக்கானிக்கலுங்க. சரிங்க ஐயா. இடத்துல உயிர் போகிறதுன்னு நிலை இல்லை. சரிங்க ஐயா. அதுக்காக உதவி பண்ணல. யாராக இருந்தாலும் வசதியானவங்கன்னா வசதி இல்லாதவங்க சூப்பருங்க ஐயா. கொடுக்குறான்னு மனசு வேணும். அப்படிதாங்க ஐயா. ரொம்ப பெரிய விஷயம் பெரிய மனசுங்க ஐயா. கையில் இருக்கிற பணத்தை கொடுக்க மனசு வேணும். கையில் இருக்க பணத்தை கொடுக்க மனசு வேணும். சரி எந்த உதவியும் ஒரு மனிதனுக்கு மனிதன் யாராக இருந்தாலும் ஒரு உதவி செய்யற ஒரு பலனை எதிர்பார்த்து உதவி பண்ணக்கூடாது. பலனை எதிர்பார்த்து உதவி பண்ணக்கூடாது. மறுபடியும் அவங்க நம்மளுக்கு செய்வாங்க, ஏதாவது அவங்ககிட்ட பெருசா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உதவி செய்யக்கூடாது. ஓ அப்படிங்களா ஐயா? சூப்பருங்க ஐயா. நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? வீட்டுக்கு போயிடுவாங்க. சாப்பாடு வாங்கிட்டு வர சாப்பிட்றீங்களா ஐயா? பரவாயில்ல, நான் வீட்டுக்கே போயிடுறீங்களா? சூப்பருங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. பரவாயில்லைங்க, வைங்க. இது என்னால முடிஞ்சதுங்க ஐயா. சரிங்க. நானும் உங்களை மாதிரி தான், உங்களுள்ள ஒருவன் தான். சரிங்களா? நல்ல மனசுங்க ஐயா. உங்க மனசு நீங்க சொன்னதுக்கும் நீங்க இது பண்ணனதுக்கும் ரொம்ப பெரிய விஷயம். இந்த எண்ணங்கள் எப்பயுமே இருக்கணுங்க ஐயா. எப்பயுமே இருக்கு. எனக்கே சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் நான் செய்யக்கூடியவனு. அப்படின்னு வர்றவங்களுக்கு சரிங்க ஐயா. எனக்கே சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் என் கையில் உள்ளது இவ்வளோதான். சரி.